எஸ்டபிள்யூபி இப்போ கண்டினியூ பண்ணலாமா? மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து எஸ்டபிள்யூபி மூலமா எனக்கு நிறைய லாஸ் ஆகும். எஸ்டபிள்யூபி இப்போ ஸ்டார்ட் பண்ணா நல்லதா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேர் அகெயின்ஸ்டாவும் எஸ்டபிள்யூபி பேசியிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு அனலைஸ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால அனலைஸ் பண்ணி நம்மளே ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அதுக்கு advisorcoach.com அப்படின்ற வெப்சைட்டை நீங்க போய் பார்க்கலாம். அதுல நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட் கேப் ஃபண்டை போன வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ணோம். அந்த ஃபண்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். 2007 பீக்ல, அதாவது ஸ்டார்டிங்ல தான் இந்த ஃபண்டு லான்ச் ஆச்சு, என்எஃப்ஓ. அந்த அந்த பீரியட்ல 1 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தா இப்போ உங்க கையில கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் உங்க கையில இருந்திருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீக்ல இருந்து குறைஞ்சு மறுபடியும் இப்போ பீக் போயிருக்கு. கிட்டத்தட்ட 21,000 பாயிண்ட்ல இருந்து அடுத்த 6-7 வருஷம் 21,000 பாயிண்ட் டச்சே பண்ணல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 21,000 பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 75,000, இப்போ 85,000 பாயிண்ட்ஸ் டச் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே உங்கள் ஃபண்டு பல மடங்கு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு பயம் கொடுக்காம இல்லை. எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கும் போது 1 கோடி ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா 10 ரூபாய் என்ஐவி 12 ரூபாய் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 5.6 ருபீஸ் ஆகும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ 1 கோடி ரூபாய் பணம் 47 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். ஏன்னா உங்கள் ஃபண்டும் வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் மாசத்துக்குன்னு ஒரு வருஷம் எடுத்திருப்பீங்க. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் குறைச்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்க 1 கோடி ரூபாய் 47 லட்சமா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா? நிறைய பேருக்கு அந்த டைம்ல டவுட் வந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து 1 கோடின்றதே பெரிய அமௌண்ட். அதை தாண்டி 50 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிறது ஒண்ணுமே பண்ணாம எஃப்டியில் வச்சிருந்தாலே அப்ரிஷியேட் ஆயிருக்குமே நிறைய டவுட் வந்துருக்கும். பட் யாரெல்லாம் 2011 வரைக்கும் வெயிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் 1 கோடி ரூபாய் டச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு 95 லேக், 90 லேக்ஸ், 92 லேக்ஸ்னு அந்த ஃபண்டு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருந்தது, ஏறிச்சு. அதே லெவல் தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 6-7 வருஷம் உங்க பணம் 1 கோடியிலேருந்து 47 லட்சம் குறைஞ்சு மறுபடியும் 95 லட்சம், 98 லட்சம்னு அதே லெவலில் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது உண்மையிலேயே நடந்த விஷயம். நீங்களே போய் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன ஆகும்? சரி, எஸ்டபிள்யூபின்னா என்ன? சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். நீங்கள் 7% வரைக்கும் வித்ட்ரா பண்ணலான்னு சொல்கிறோம். ஸோ 1 கோடி ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு 60,000 ரூபாய். ஸோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7,20,000 ரூபாய் வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஸோ 5 வருஷமாக வித்ட்ரா பண்ணி 35 லட்சம் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. அப்போவும் வந்து உங்கள் மார்க்கெட் உங்கள் ஃபண்டு வேல்யூ அதே 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இதுவே எஃப்டியில் போட்டிருந்தா ஏறி இருக்கும். அந்த டைம் பீரியட்ல 10%க்கு மேலே கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. சரி, ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னும் போது எப்படி இது நடக்கும் அப்படின்னா, ஒரு டைம்ல 6 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு, 5.6 ருபீஸ் 6 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 என்ஏவி யூனிட்ஸ் வித்தாதான் உங்களுக்கு 60,000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா மாசத்துக்கு 60,000 ரூபாய். அப்போ வந்து லட்சக்கணக்கில் யூனிட்ஸ் இருந்தது. 10,000 யூனிட் இருந்து பெரிய அளவில் எவ்வளோ மாதம் 10,000 யூனிட் வித்ட்ரா பண்ணுறதும் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி அதிக யூனிட்ஸ் வித்ட்ரா பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 340 யூனிட் தான் டிடெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த 10,000 யூனிட் வித்ட்ரா பண்ணும்போது 6 ரூபாய், இப்போ என்ஏவி 180 ரூபாய் வரையும் போச்சு. ஸோ உங்கள் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிடக்ஷன் டைம் பீரியட் ஆக ஆக குறையும். ஏன்னா என்ஏவி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சத்துக்கு மேலே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது. 50% குறைஞ்சாலும் உங்கள் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் ஆயிருக்கு. 1 கோடி ரூபாய் பணம் 8 கோடி ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் 18 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 7,20,000ன்னு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரைக்கும் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபண்டு வித்ட்ரா பண்ணாலும் உங்கள் ஓவரால் கார்பஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எஸ்டபிள்யூபியில் இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்டில் கண்டிப்பாக நடக்கும். நீங்களே வேற ஏதாவது ஒரு ஃபண்டு, ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லைனா ஒரு ப்ளூ சிப் ஃபண்டோ வச்சு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னும் போது உங்களுக்கு 8 கோடி ரூபாய் வராட்டியும் அட்லீஸ்ட் 3-4 crores ஆகுது கண்டிப்பாக இந்நேரத்துக்கு வந்திருக்கும். ஸோ எஸ்டபிள்யூபி எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது 6-7%ல் வச்சுருந்தீங்கன்னா ஓவரால் ஆவரேஜ் 5 இயர்ஸில் கண்டிப்பாக 14-15% நடக்கும். இது இண்டெக்ஸில் கூட பண்ணலாம். ஓவராலாக நல்லபடியாக உங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அவசரப்பட்டு நான் சீக்கிரமாக எஸ்டபிள்யூபியில் பயம் வருது, போர்ட்ஃபோலியோ குறையுது அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னும் போது ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டை மாற்றிக்கலாம். ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இந்த மாதிரி பெரிய ஏற்றம் பெரிய இறக்கம் உடனே நடக்கலாம். பட் ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லைன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் இந்த அளவுக்கு ஃபாலோ இருக்காது. ஸோ பட் ஆனால் ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கணும் கார்பஸ் அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபண்டு ஆப்ட் பண்ணலாம்.
ஸோ இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்டபிள்யூபியை டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்காது. லாங் டேர்ம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டை பற்றி நிறைய புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் பணத்தை போடுங்க. அவசரப்பட்டு இந்த லாஜிக் நல்லா இருக்குது, நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. ஸோ எஸ்டபிள்யூபி உங்கள் ஃப்ரெண்டுக்கு சூட் ஆகலாம், உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்றது முன்னாடி ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லாங் டேர்முக்கு நிறைய பணத்தை போட்டு டெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன், கொஞ்சம் ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன், கொஞ்சம் எஃப்டிஓ போஸ்ட் ஆஃபீஸோ வச்சுக்கோங்க. ஸோ தட் கம்பைண்டாக உங்களுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷனும் கிடைக்கும். ஓவராலாக உங்களுக்கும் தெரியும், வளர வேண்டிய பணம் வளரும், மீதி பணம் சேஃபாக உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஃபியூச்சரில் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ எஸ்டபிள்யூபி ரிலேட்டடாக உங்கள் ஃபண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.